சில பேர் நாமினேஷன்ல அவங்க பேர் வந்தா பயப்படுறாங்க, சில பேர் நாமினேஷன்ல ஏன் வரலன்னு கவலைப்படுறாங்க. போன வாரம் முத்துக்குமரன் நாமினேஷன்லயே வரலையாம். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன நாமினேஷன்ல போடுங்க அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டதாக சொல்றாரு. அது உண்மையா ஏன் நமக்கு தெரியல. இன்னொன்னு, சௌந்தர்யா பவித்ரா பிரச்சனை ஒன்று ப்ரோமோலாம் வந்ததுல எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள சொன்ன காரணம் ஒன்று பெருசாலாம் இல்லை. அதாவது என்னன்னா, பவித்ராங்கிற கேரக்டரை எங்களால் அனலைஸ் பண்ண முடியல, நேற்று ஒரு ஆட்டிடியூட் பார்த்தேன், அதான் ரியல் பவித்ராவோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க பயங்கர கோபமாக இருப்பாங்களோ இல்லையோ, பட் இந்த சபையில் உட்காந்துக்கிட்டு ஒன்று பேசியிருந்தாங்க. மச்சான் நாமினேஷன்லாம் பண்ணோன்னா அங்கேயே விட்டு வந்துடணும், இங்கே வந்துட்டு நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்குது பவித்ரா. அப்படிங்கும்போது பவித்ரா இந்த இடத்த கடந்து போவோம். உடனே ஜாக்லின் ஐயோ போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, அதுதான் ஒரு வேளை அவங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கலாம். சரி, இன்னொன்று ஜாக்லின் ஒன்று சொல்கிறாங்க, இது சரியா தவறான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வெளியில் வந்து முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அதிகப்படியான வாக்குகள் இருக்கு. இப்போ முத்துக்குமரன் நாமினேஷனில் வந்துட்டார், ஆனால் ஜாக்லினுக்கு இது என்னது, வெளியில் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கு. முத்துக்குமரன் வந்து நாமினேஷனில் வந்துட்டார், சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, பவித்ரா போட்ட ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, அதனால மஞ்சரி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க. அந்த ஓட்டு போட்டதுனால இப்போ என்ன நடக்கும்னா வாக்குகள் பிரியும். அப்போ சௌந்தர்யா வந்து நாமினேஷனுக்கு வரலன்னா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாக்களித்து அவங்களை காப்பாற்றுவதற்கு சான்ஸ் இருக்கு. அது நடந்துடக்கூடாதுன்னு ஒன்று கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு ரஞ்சித் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, நாமினேஷன் லிஸ்ட் பார்ப்போம். மஞ்சரி, முத்துக்குமரன் 2, 3வது வந்து சௌந்தர்யா, 4வது ஜாக்குலின், 5வதாக பார்த்தீங்கன்னா சத்யா, 6வது வந்து ரஞ்சித், 7 ஆனந்தி, 8 வந்து யாரு ராணவ், 9 ரயான், 10 வந்து சாட்சனா, 11 தர்ஷிகா, 12 பவித்ரா தான் முன்னாடி சொல்லிட்டாங்க. பவித்ரா அதாவது என்ன யார் வரலங்கிறத பாருங்க. இவர் வரவே இல்லை, அருண் பிரசாத் போன வாரமும் வரல, இந்த வாரமும் வரல. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே எனக்கு. விஷால் போன வாரம் வந்தார், ஆனால் இந்த வாரம் வரல. தீபக் வரல நாமினேஷனில். அதுக்கு அடுத்தது வந்து கேப்டன் ஜெஃப்ரி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் என்னென்னா, நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பனில் பண்ணி ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வருத்தம், இது இவங்கள ஒரு கேங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. யார், அதாவது முன்னாடி இண்டிவிஜுவல் கேம் ஆடினாங்க, இப்போ அந்த கேங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. யார், ஜாக்குலினை